12வது அத்தியாயத்தில் என்ன சொல்கிறாருன்னா, மைத்ரேய வாச்ச சுவாயம்பு மனு இந்த மாதிரிலாம் சொன்னோடனே அப்படியே தனிஞ்சுடுத்து. அப்படியே பயங்கர கோபம் கொப்பளிச்சிருந்தா அப்படியே தனிஞ்சுடுத்து. நேராக வந்து குபேரன் கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி நிற்கிற. அப்போ தனதன குபேர் தனாதிபதியாக இருக்காங்க. அவரை சொல்கிறாராம், நீ இப்படிலாம் பண்ணி நீயே போ போ சத்ரிய மரியாதை கொடுக்குற. போ போ சத்ரிய தாயாத பரிதுஷ்டோஸ்மி. எனக்கு வந்து துஷ்டி ஆயிட்டேன், சந்தோஷப்பட்டேன். உன்னுடைய தாத்தா சொன்னாருன்னு சொல்லிட்டு நீ தப்பு பண்ணிட்டேன்னு நீ கோத்துட்டீங்களோ எனக்கு சந்தோஷமா போயிடுது. அதனால நீ வந்து யாரையும் கொல்லலப்பா, பகவானே காலரூபியாக இருந்து எல்லோரையும் கொன்றார். அது என்ன மெச்சூரிட்டி? தட் ஷோஸ் மெச்சூரிட்டி இல்லையா? நீ கொஞ்சம் குவிக்கல, பகவானே காலரூபனா உன்னை வச்சுட்டு கொஞ்சம் குவிக்க. இதுதான் இது. அப்போ நம்ம அதுதானே நினைக்கிறோம். இப்போ பிரளயம் வருது, ஏன்னா பெரிய ஒரு பிளேக் மாதிரி பெருசாக வருது, இப்போ ஒன்றுனா வருது கோவிட் மாதிரி. என்ன அதுவாக கொஞ்சம் விற்கிறது பகவானுடைய விஸ்வரூபம் இது. இவ்வளவு நாள் அவாவா இந்த பாக்கெட்டில் வச்சுன்னுட்டு மொபைல்லையே அங்கே பறக்கிறேன் இங்கே பறக்கிறேன் அதை பண்ணுறேன் என்ன பண்ணுறேன்னவா இப்போ மொபைலை பார்க்கறதுக்கும் டிவி பார்க்கறதுக்கும் பயப்படுறா. என்கிட்ட எல்லாம் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தவா இப்போ ஒன்றுமே இல்லைன்னுட்டு பேசாம உட்காந்துட்டு இருக்கா. அப்போ காலரூபியான பகவான் விஸ்வரூப தர்ஷனம் கொடுக்கிறார். இந்த மாதிரி 1000 2000 இல்லை 80,000 லட்சக்கணக்கான உயிர்கள் எல்லாம் இறந்து விடுகின்றன. அது அவனுடைய விஸ்வரூபம். இதுதான் பகவத்கீதை சொல்றேன் இல்லையா? அப்போ நம்ம இடத்துல ஒன்றுமில்லைன்னு காட்டுறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒன்று வரும்பொழுதுதான் ஒரு பயம் வருது, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு இல்லையா? அது வந்து இவர் சொல்ற, நீ கொல்லல, அதனால நீங்களாம் நினைச்சுக்காத, அஞ்ஞானம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அழகான அறிவுரைகள்லாம் கொடுக்குறேன் இல்லையா? அஞ்ஞானத்தினால்தானே தப்பு பண்றோம். அப்போ உனக்கு பஜஸ்வ பஜனீய ஆங்கிரிம பாவாய பவச்சிதம் யுக்தம் விரகிதம் சக்தியா குணமையா ஆத்ம மாயையா உனக்கு மங்களம் உண்டாகட்டும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி பகவானை இன்னும் சுதி பண்ணு. பகவான் இடத்துல பக்தியோடு இல்லையே கொஞ்சம் டைவர்ட் ஆயிட்டு. நமக்கே ஏதோ ஒரு கஷ்டம் வருதுன்னா நித்தியப்படிக்கு பண்ற சின்ன சின்ன பூஜை கூட நம்ம பண்ண மாட்டோம். யோசிச்சு பார்த்துருப்பேன். எனக்கு இது வந்துடுதே, நான் we will forget to do what we were doing. அப்போ somebody has to come. உடனே சொல்லலாம் ஜோசியர்கிட்ட போவார். உடனே அவர் வந்து அதிசயமா சொல்லுவார், பூஜையெல்லாம் ஒழுங்கா பண்றதில்ல போல் இருக்கு. ஆமா கரெக்டாக சொல்லிட்டேன்னு. இது யாரோன்னா சொல்லலாம், எந்த புத்தி உள்ளவனா சொல்லலாம். ஏன் மனசு நிம்மதியா இல்லாத போது நம்ம ரொட்டீனை நம்ம செய்ய மாட்டோம். நம்ம செய்ய மாட்டோம். தட்ஸ் நேச்சர். அப்போ இவர் வந்து பகவானுடைய சரணகமலத்தையே தொழுது கொண்டு பக்தியோடு இருப்பாயாக. அதுதானே வேணும். சம்பத்தெல்லாம் வேண்டிய அவசியம் இல்லையே. அதை வந்து வரமா கொடுக்குறாரு, பக்தியே வரமா கொடுக்குறாரு அவர். அப்படி ரொம்ப அழகாக இன்னும் எனக்கு உனக்கு எதான வேணுமா நீ கேளு, வரம் வேணுமா கேளு அப்படிங்கிற. அப்போ மைத்ரேய சொல்றார், குபேரம் வரம் வேணுமான்னு கேட்டான். உடனே இந்த குழந்தை என்ன சொல்லிட்டு, ஹரௌச வவ்ரே சலிதாம் சுருதிம்யா தரத்திய யத்யேன துரத்தியம் தமக. இந்த மாயினால இந்த சம்சார சாகத்தில் இருக்கேனே, அதை கடக்குவதற்குண்டான பக்தியை கொடுங்க. துருவன் கேட்கிறா. அது மாதிரி பகவத் பக்தி உண்டாகட்டும்னு சொல்லி அவர் வந்து அவருடைய நகரத்துக்கு திரும்பி வந்தாச்சு. அப்போ பகவானை வந்து இன்னும் ஆராதனை பண்ற, வேள்வி கர்மாக்கள்லாம் பண்ற, எதெல்லாம் விட்டுட்டாரோ திருப்பி பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஆச்சா? அப்படி பகவானிடத்திலேயே இருக்கிற அந்த பக்தி யோகத்தினால அவருடைய எல்லாம் பார்க்குற எல்லாத்துலேயும் சேத்தன வஸ்துலேருந்து ஸ்தாவர ஜங்கமத்திலேருந்து ஓரறிவுலேருந்து என்னெல்லாம் பிராணிகள் மிருகங்கள் எல்லாம் பார்க்குறோம் அதெல்லாம் பகவான்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டார். இதுதான் நம்ம வந்து பண்படுகின்ற நிலை. செக்லிஸ்ட். நான் அதுக்கு தான் சொன்னேன், ஒரு அத்தியாயம் படிக்க வச்சும் எல்லா இடத்துலையும் அதான் சொல்கிறேன். அதில் நீங்கள் ஒரு சின்ன ஒரு குறிப்பு மாதிரி எடுத்து வச்சுட்டேன்னா அந்த குறிப்பையே நீங்கள் டேர்ன் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எழுத வேண்டிய அவசியமே இருக்காது. ஒரே விஷயம்தான் இருக்கும், அண்டர்லைனிங்காக ஒரே ஒரு விஷயம் இருக்கும். எல்லாத்தையும் பூதாத்மாவாக இருக்கிறது அவன் தான், பூதபாவம் தான் இருக்குது. விஸ்வம் விஷ்ணு வசத்கார், அதுதான் இந்த 3லயே அடங்கிடுது. அப்போது இதெல்லாம் அவாவா கர்ம அனுஷ்டானங்கள் பண்ணுறதும் அவாவா அனுபவிக்கிறதெல்லாம் பூர்வ ஜென்ம புண்ணியத்தினுடைய பாவத்தினுடைய பலன்னு சொல்லி துருவன் வந்து பல்லாயிரக்கணக்கான வருடங்கள்லாம் ஆட்சி புரிஞ்சு போரோட்டு உத்கலனுக்கு அரசாட்சியை ஒப்படைச்சிட்டோம். உத்கலன் ஞாபகம் இருக்கலையே, முதல் மனைவியினோட மகன் உத்கலனுக்கு எடுத்து இந்த மாயை இதெல்லாம் மாயெல்லாம் தெரியாது. இதெல்லாம் இது நேராக பத்ரிகாசிரமத்தோட என்னது வானப்பிரஸ்தம்.
வானப்பிரஸ்தம் போகிற. அங்கே போய் பகவானுடைய அந்த விராட் ஸ்வரூபம் நான் முன்னாடியே சொன்னேன், கடைசியாக பகவானுடைய விராட் ஸ்வரூபம் தான் ஸ்மரணி ஆகும். அதை தான் ஸ்மரணை பண்ணணும், ஞாபகம் இல்லையா? அப்போ அந்த அழகான அந்த விராட் ஸ்வரூபத்தை அப்படியே நினச்சி நிர்விகல்ப சமாதியில் அப்படியே பண்ணுவேன். அப்போது அப்படியே அந்த 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 நேரம் கரெக்டாக அந்த சமாதி நிலைக்கு வரும்போது அப்படி பார்க்கறது, அப்படியே அவர் உள்ள அந்த பக்தி ஆதரிக்கிறது, வெள்ளமாக புரண்டு ஓடுறச்சே அவர் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கே தெரியல. தன்னை நிறந்த நிலையில் தன்னை மறந்த நிலையில் இருக்க அந்த நேரத்தில் பார்த்தா ததர்ஷ விமானாக்கியம் நபசோவதர் துருவ, பெரிய ஆச்சரியமா ஒளி வீசுகின்ற ஒரு விமானம் வந்து நிற்கத்தான். இப்படி இருக்கும் யோசிப்பார். பெரிய ஒளி வீசுகின்ற விமானம் வரது, அப்படியே அந்த விமானத்துலேருந்து அப்படி இறங்கி அப்படி பக்கத்தில் நிற்கத்தான் துருவனுக்கு. இதுக்கெல்லாம் நம்ம வந்து போய் செக்இன்லாம் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. துருவன் இருக்கிற இடத்துக்கு வர்றது என்ன, ஹெலிபேடுனாலாம் நம்ம சொல்லிக்கிறோமே, இருக்கிற இடத்துக்கு வர்றது. வந்தா அதுலேருந்து 2 பேர் வரா. தத்ரானும் தேவப்பிரவரோ சதுர்புஜோ, விஷ்ணு பார்ஷதர்கள் விஷ்ணுவை போலவே 4 திருக்கரங்களோடு, ஷியாமளவர்ணன் எப்படி இருப்பானோ அதை போலவே அழகான கிஷோர வருணாம்புஜேக்ஷேன சீதிதாபஷ்டபிய கதாம் சுவாசசௌ கிரீட ஹாரங்க கத சாரு குண்டலோ, சங்க சக்கர கதாதாரியா பகவான் எப்படி இருப்பாரோ அதே போலவே அழகான குண்டலங்களை அணிந்து 2 பேர் அங்கே வந்து நிற்கிறா. அவரை பார்த்த உடனே துருவன் வந்து அவர்களுக்கு மரியாதை பண்ணணும்னு நினைக்கிற பரபரப்பா அப்படி எழுந்துக்கிற. இவன் யாரா இருப்பார், விஷ்ணு பார்ஷதர்களா இருப்பாரோ அப்படின்னு அவருக்கு யோசனை வரதான். பார்ஷ பிரதான விதை சம்மதாஞ்சலி ஹசனா அப்படி பார்த்துட்டு இருக்க. அப்போ அவர்கள் யார் தெரியுமா, சுனந்தன் நந்தன்கிற பகவானுடைய பார்ஷதர்கள். அவ சிரிச்சுட்டே சொல்றாளாம், சுனந்த நந்தா ஊச்சதுகு. அவன் சொல்றா, போபோ ராஜன்னு சுபத்ரம் தே, எல்லாம் பத்ரம் தேன்னு வரும் இல்லையா, மங்களம் உண்டாகட்டும், சுபத்ரம் தேன்றாய்வா. போபோ ராஜன்னு, ஏன்னா நீர் எப்படிப்பட்டவர், 5 வருஷ தபசா, உங்களுடைய 5 வயதில் செய்து கொண்டிருந்த அந்த தபசுனால பகவான் தேவ மதி தீப்தம், பகவான் துஷ்டி ஆயிட்ட 5 வயது தபசுல. அப்போ நாங்கள் பார்ஷதர்கள், பகவானுடைய பார்ஷதர்கள், நேத்தும் தாம் பகவத் பதம், பகவானுடைய பதமான வைகுண்டத்துக்கு உங்களை கூட்டி செல்வதற்காக நேத்தும் வந்திருக்கும். அந்த அழகான அந்த அந்த இடத்தை அடைவதற்காக உங்களை வந்து எப்படிப்பட்ட பதம் அது, யாராலும் வெற்றி கொள்ள முடியாத பதம், அந்த பதத்துக்கு நீங்க வரணும். கூப்பிடுறா வைகுண்டத்துக்கு, கல்யாணத்துக்கு கூப்பிடுறதே பெரிய விஷயமா இருக்கு. வைகுண்டத்துக்கு விஷ்ணு பார்ஷதர்கள் வந்து கூப்பிடுறா, நீங்க அங்க வரணுங்கிற. ஆமா இல்லையா? அப்போ அந்த இடத்த விஷ்ணு பதத்தை நீங்க வாங்க, அதை வந்து அங்க அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் கூப்பிடுறா. அது மட்டும் இல்ல, ஏத விமான பிரமுத்த, இந்த விமானத்துல உட்காரத்துக்கு தகுதி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே அந்த பார்ஷதர்கள் இவ்வளோ சந்தோஷமா பிரியத்தோட பேசுறாளே. அது பேசின உடனே நமஸ்காரம் பண்றாங்க. அது நமஸ்காரம் பண்ணிட்டு அதுல ஏறி உட்காரலான்னு போகிறச்சே யம தர்மராஜன் அங்கேருந்து வர. நல்லா யோசிச்சு பார்க்கணும், நம்மளுடைய கடைசி காலத்துல யம தர்மராஜன் கிங்கர்கள் வந்தா பயந்து ஜலமுலம் போய் பயந்து அப்படி போறத உச்சிட, அது அப்படி கிடையாது. விஷ்ணு பதத்துக்கு ஏழணும் நீங்கன்னு சொல்லும் போது யம தர்மராஜன் வர அவருடைய மூர்தால காலை வச்சு அந்த விமானத்துல ஏறி உட்காந்துட்டான். எவ்வளவு பெரிய பேர்! அதுதான் நம்ம உண்மையான பக்தன்னா நம்மளை கேட்காம மரணம் கூட அண்டாதுன்னு வெளியில நின்றுக்கும். வான்னு சொன்னாதான் டச்சே பண்ணும். அந்த அளவுக்கு ஆத்மாவினுடைய அந்த அந்த நிகிரகம், ஏக நிகிரகமா இருக்கிறது. இது சொல்ற அங்கேருந்து யமதர்மராஜன் வரான். மிருத்யோர் மூர்தினி பதம், மிருத்யோடைய மூர்தினியில பதத்தை வச்சு ஆருரோகா அற்புதமான அந்த கிரகத்துக்கு போறதுக்கு யமதர்மராஜனுடைய காலை வச்சு அப்படி ஏறினான் துருவன். சொல்லிட்டு அப்ப துந்துபி பேரின்னு மங்களவாத்தியங்கள் எல்லாம் அழகா முழங்குறது. அந்த நேரத்துல
நம்மலாம் பரவாயில்ல, நமக்கு வந்துருத்தே, நல்ல சீட் கிடைச்சது, ஜன்னல் ஓரம் கிடைச்சதுதான் நம்ம நினைப்போமே. அவர் என்ன தெரியுமா நினைச்சார்? தன்னுடைய தாயை நினைத்தார். மாத்ரு வாத்சல்யங்கிறது எந்த வயசுலயும் போகாது. அதை நினைச்சுட்டு இருக்க அவளுக்கு 90 வயசு இருந்தாலும் பரவாயில்ல, அவளுக்கு இந்த மாத்ரு வாத்சல்யம் இருக்கும். ஏன்னா சன்னியாசிகளுக்கு கூட அந்த மாத்ரு வாத்சல்யம் இருக்கும். அதுதான் பெரிய பேரு பெண்களா பிறந்ததுக்கு. சன்னியாசியா போனவா கூட மாத்ரு வாத்சல்யம் இருக்கும். எங்க அம்மாவுக்கு கட்டையை போடுறாளேன்னு சொல்லிட்டு வாழைப்பட்டையை போட்டு தீ மூழ்கவேன்னு சொன்னாரே இல்லையா? ஆதிசங்கர பகவத் பார்த்தாள் அந்த பஞ்ச ஸ்லோகம் சொன்னாரே அம்மாவுக்காக இல்லையா? அப்போ அந்த நேரத்துல அம்மாவை நினைச்சாராம் துருவன். சிஷோ, என்னுடைய அம்மாவை விட்டுட்டு நான் மட்டும் போறதா? அந்த நினைக்கிறார், அன்வாஸ் மரகதம் ஹித்வா தீனாம் யாசிய திரிவிஷ்டபம். அவர் அந்த தீனையா இருக்க அந்த அம்மாவை விட்டுட்டு நான் போவேனா அப்படின்னு அவர் நினைக்கிறதுக்குள்ளேயே குறிப்பறிந்து செயல்படுவது. தோசை வேணுமா 10 வாட்டி கேட்டு உள்ள போடக்கூடாது. தோசை கொண்டு வந்து போட்டுட்டு சாப்பிடுன்னு சொல்லணும் இல்லையா? அதுவும் இல்லையா? இவ மனசுலதான் நினைச்சா அம்மா விட்டு போறோமேன்னு விஷ்ணு பாஷதர்கள் அவ சுனந்தனும் நந்தனும் அங்க பாருங்க சுவாமிங்கிற. அங்க பார்த்தா தத்த பிரசம்சதபிகி, அங்க பார்த்தா பதி வைமானிகை சுரைகி, சுரர்கள் சூழ அவகீரியமானா தத்ருஷே குசுமை கமசோத்காத்து. அதை பார்க்கறச்சே அழகாக இந்த அம்மாவை உட்கார வச்சுன்னுட்டு விமானத்துல போயின்னு இருக்கா. எல்லாரும் பாடுறாங்க, அங்க தேவர்கள் எல்லாம் பாடுறா. வைகுண்டத்துல இந்த குழந்தை ஒரு சித்தி சொன்னான்னு தன்னுடைய மனசை இறக்கிக்காம அதை விட உயர்ந்ததை நினைச்சு போறத எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அப்போ அந்த வைகுண்டம் அப்படி ஒளிர்கின்ற அந்த வைகுண்டத்துக்கு சாதாரண மட்டவா போவாளா? பகவானே நினைச்சுட்டு இருக்கவா அங்க போய் சேர்ந்துருவா. அதுக்கு பகவானே கதியா நினைச்சுட்டு இருக்க அந்த துருவன் ரொம்ப அழகாக அங்க போய் சேர்ந்தா வைகுண்டத்துக்கு சூடாமணி வச்ச மாதிரி இருந்ததுன்னா நீங்க அதை கவனிக்கணும். குண்டித்தம் இல்லாத இது வைகுண்டம், அந்த வைகுண்டத்துக்கு சூடாமணி வச்ச மாதிரி இருந்துதான் துருவன் போனது. எவ்வளவு பெரிய பேரு. இப்படி ரொம்ப அழகாக அந்த துருவம் சொல்றாரு, மைத்ரேயர் சொல்றார், விதுரா ரொம்ப அழகாக எல்லா ஜோதிர்கணமா எல்லாம் இருக்கு. அந்த துருவ பதத்தை சுத்தி தான்ப்பா வருது. இது நம்ம ஆன்மா டிராவல் பண்றச்சு இந்த துருவ பதத்தை பார்த்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆன்மா 7 வேலிகளை தாண்டி சூரிய பதத்தை அடைந்து அங்கிருந்து ஆதிசேஷனுடைய தகனத்துல இருந்து அந்த ஆன்மா பட்டு திருப்பி பிரளயமா சாண்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்போ நாரதர் சொல்றா, சுனீத்தினுடைய மகன் துருவன் துருவஸ்தானத்தை பெற்றான்னு அவர் சொல்றார். அதனால சத்திரியர்களுக்கு கிடைக்க முடியாதது அல்ல இது. வர்ணாசிரம தர்மத்துல இவாளுக்கு தான் கிடைக்கும்னு இல்லை, யாருக்கு வேணா கிடைச்சிடும். பகவான நினைச்சுட்டு இருக்கச்சே 5 வயசா இருக்கச்சே பகவான ஜிகாய தத் பக்த குணகணா குணைகி பராஜிதம். இவன் பராஜயம் பண்ணிட்டான். யாரு? துருவன் பகவானை வச்சு கொண்டு விட்டான் 5 வயசுல. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சத்திரியன் பரமபதத்தை அடைந்தானேன்னு சொல்லி வேற யாரான்னு முடியுமா? இது சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கச்ச மைத்ரேயர் சொல்றார், இப்படிப்பட்ட அழகான துருவ சரித்திரத்தை உங்களுக்கு சொன்னேன். இந்த துருவ சரித்திரத்தை கேட்டால் என்னெல்லாம் கிடைக்கும்னு பலப்பிராப்தி சொல்றார். தன்யம், யசஸ், மாயுஷ்யம், புண்ணியம், ஸ்வஸ்திய ஏகனம், மகத்து, ஸ்வர்க்கியம், திரௌவியம், சௌமனஸ்யம், பிரசஸ்யம், அகமர்ஷன், இதெல்லாம் கிடைக்கும். 45 ஸ்லோகத்தை சொல்ற துருவனுடைய சரித்திரத்தை கேட்டா தன்யம் என்னெல்லாம் வேணுமோ இல்லையா, தனதானாதிகள்லாம் வரும். யசஸ் கிடைக்கும், ஆயுஷு நல்ல நீண்ட ஆயுள். நீண்ட ஆயுள் இருந்தா மட்டும் போறாது, ஆரோக்கியத்தினுடைய கூடிய ஆயுள் வேணும் இல்லையா? அது அழகான பவித்திரம் ஆயிடுவா, மங்களமா இருக்கும். இதெல்லாம் சொல்றதுனால வைகுண்டமே கிடைச்சிடுங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு துருவன் போய் சேர்ந்தானே, அவனோட துருவ சரித்திரத்தை கேட்பதினாலும் படிப்பதினாலும் சொல்வதனாலும் நமக்கு எல்லா மங்களங்களும் கிடைக்கும்னு எல்லாரும் சந்தோஷமா துருவ சரித்திரத்தை சொல்லிட்டு இருக்கா இன்றளவும் சொல்லிட்டு, இதை ரொம்ப ஈடுபாட்டோட கேட்கிறவாளுக்கு பக்தி கிடைக்கும். முதல்ல பக்தி இல்லையா? எப்படிப்பட்ட பக்தி? பவேத் பக்திர் பகவதியா சியாத் கிளேஷ சம்சய. இடையிலாம காலம்பர விளக்கேத்தினோன்னு பக்தி, சாயங்காலம் பக்தி அப்படி இல்லை, மூச்சு விடுற மாதிரி பக்தி இல்லையா? அந்த மாதிரி பக்தி. அது மட்டும் இல்ல, இதை கேட்கிறவாளுக்கு மகத்வமிச்சதாம் தீர்த்தம் ஸ்ரோதுஹு ஷீலாதயோ குணாக. அப்போ ஷீலம் நல்லா இருக்கணும், டிசிப்ளின், ஒழுக்கம்.
இல்லையா? இதை கேட்குறவனுக்கு நல்ல ஒழுக்கம் உட்பட எல்லா நல்ல குணங்களும் கிடைக்கும். எத்திர தேஜஸ் ததிஷ்சூனாம், தேஜஸ்வியை கிடைச்சி நல்ல வலிமையோடு சந்தோஷமோடு மானத்தோடு, இல்லையா, இது பண்ண அது கிடைக்குமான்னு தன் நிலையிலிருந்து இறங்காமல் தன்மானத்தோடு ரொம்ப அழகாக வாழ்வார்கள். அது மட்டும் இல்லை, இந்த துருவ சரித்திரத்தை காத்தாலையும் சாயங்காலமும் ரொம்ப பக்தியோடு நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானோட இந்த பவித்திரமான விஷயத்தை இதெல்லாம் பற்றில்லாமல் பௌர்ணமிக்கு, அமாவாசை, என்னன்னைக்கெல்லாம் துவாதசி, திருவோண நட்சத்திரம், சாயங்கால வேளை, இந்த மாதிரி சூரியோதயத்தை தொடங்கிட்டு மறுநாள் சூரியோதயம் முடிகிற வரைக்கும் தீபாத்தம், சங்கராந்தி, ஞாயிற்றுக்கிழமை, இந்த நாட்கள் எல்லாம் கேட்கறதுனால அந்த பகவானே உள்ள வச்சுன்னுட்டு அதை சொல்றதுனால தனக்கு நானே சந்தோஷப்படுத்தி அவன் நித்திய பூர்ணனாக சித்த புருஷனாக இந்த மனிதன் இந்த தத்துவ ஞானத்தோடு இருக்கிற இந்த விஷயங்களை கேட்பதனால முக்தி இன்பம் கிடைக்கும், ஆன்ம ஞானம் கிடைக்கும். தேவர்கள் எல்லாம் அருள் புரிகின்றார். எவ்வளோ பெரிய பலஸ்ருதி பாருங்க. வித்ரா இந்த குழந்தை சாதாரண இதம்மயா தேபிகிதம் குருத்வக திரவசிய விக்கியாத விசுத்த கர்மணா இத்வார்பக கிரீட்டனகானி மாதுர் கிரகம் சம்ஷம். கிரீட்டனம் பண்றது, அந்த விளையாட்டு பொருளெல்லாம் விட்டுட்டு பகவானே சரணம்னு போய் அடைஞ்சானே, அதனால அவனுடைய சரித்தம் பரம சரித்திரமான பரம பாவனமான சரித்திரத்தை சொன்னேன்னு ரொம்ப அழகா முடிக்கிறார். துருவ சரித்திரம் முடிகிறது.